ரெக்கார்ட் போட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை உள்வாங்கி கிராமங்கள் தோறும் ஜெய்பீம் இரவு பாடசாலைகளை உருவாக்கி ஒவ்வொரு விளிம்புநிலை சமூகத்தில் இருந்தும் புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவாக வேண்டும் என்று ஜெய்பீம் இரவு பாடசாலைகளின் மூலமாக தொடர்ந்து கல்வி உதவிகளை நாம் வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று ஜெயங்கொண்டம் கிராமத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழிகாட்டுதலோடு கொள்கை பயணத்தில் இயங்கி வருகின்ற ஜெய்பீம் இரவு பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவானால் மட்டுமே இந்த விளிம்புநிலை சமூகத்தை அதிகாரம் படைத்த சமூகமாக நாம் தலை நிமிர செய்ய முடியும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் போய் வேலைக்கு போகணும்லாம் ஒன்று கிடையாது. டெய்லியும் ஸ்கூல் ஒழுங்காக போனாலே போதும். என்னது, ஸ்கூலு டெய்லி ஒழுங்காக போனாலே போதும். அதனால் நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும் அப்படின்னா முதல்ல டெய்லியும் ஸ்கூல் போகணும். நல்லா படிக்கணுன்றது எப்படி தானாக அது நடக்கும். எப்படி தானாக நடக்கும். டெய்லி ஸ்கூல் போனால் டெய்லியும் ஸ்கூல் போகுன்ற எண்ணம் இருந்தால் நம்மளும் படித்து நல்லா பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு விஓவோ தாசில்தாராவோ கலெக்டராகவோ இன்ஜினியராகவோ இன்ஸ்பெக்டராகவோ உட்காந்துருக்காங்க இல்லையா, சேரில் போட்டு கெத்தாக உட்காந்துருக்காங்களா, அந்த இடத்துல நம்மளும் உட்காரணும். அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நல்லா படிச்சுட்டு டிகிரி முடித்தாதான் அந்த இடத்துல உட்கார முடியும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல டெய்லி ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போனால் படிப்பு தானாக வரும். அப்புறம் நல்லா படிச்சுன்னா ஒரு டிகிரி முடிப்போம், வேலைக்கு போவோம், கை நிறைய சம்பாதிப்போம், நம்ம கலைஞர் சரியா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா படிக்கணும். சரிங்களா, புரியுதா? பள்ளிக்கூடத்தை விட்டு பாதிலேயே நிற்கக்கூடாது. பள்ளிக்கூடத்தை விட்டு பாதிலேயே நிற்கக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா படிக்கலை, நம்ம அப்பா அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாமே இன்றைக்கி இருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்படுத்தி கொடுத்த எல்லா வழிவகையும் நமக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ஸ்கூல் போய் படித்தாலே நாம் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து கெத்தாக ஸ்டைலாக சூப்பராக வாழலாம். சரியா. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரே தவறு என்ன பண்ணக்கூடாது, ஸ்கூலை விட்டு நிற்கக்கூடாது. சரியா. எனக்கு பாதிலே படிப்பு வரல, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே ஸ்கூலை விட்டு நின்றுடக்கூடாது. இன்றைக்கி நம்ம அப்பா அம்மாலாம் எந்த வேலை செய்கிறாங்கன்னு நீங்களே தெரியும். எவ்வளோ கஷ்டம், 1 மணி நேரம் வெயிலில் நின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதே அவங்க வாழ்நாள் முழுக்க வெயிலில் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டம் நம்ம படணுமா? நம்ம நல்லா படிக்கலைன்னா அப்பா அம்மா போல் பயங்கரமாக கஷ்டப்படுவோம். அப்போது அப்பா அம்மா படுற கஷ்டம் அவங்களோட போயிடணும். நம்ம நல்லா இருக்கணும்னா நல்லா படித்து ஒரு வேலைக்கு போனால் தான் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு ஜாலியாக சம்பளம் வாங்கிட்டு சொகுசாக இருக்கலாம். சரியா. சொகுசாக இருக்கணுன்றதுக்காக சொல்ல, நம்ம சொகுசாக இருக்கணுன்றதுக்கு கல்வி தான் நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஆயுதம். சரியா. அதை நம்ம என்ன பண்ணோம், தவற விடாமல் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுடாமல் நம்ம படித்தாதான் அம்பேத்கரை போல். அம்பேத்கர் எப்படி இருக்காரு, ஒவ்வொரு ஊர்லேயுமே கையை தூக்கிட்டு சிலையை பார்த்து எவ்வளோ ஸ்டைலாக இருக்காரு. நிற்கிறாரா இல்லையா, கெத்தாக இருக்காரா இல்லையா, அது போல் நம்மளும் இருக்கணும்ல. அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். சரியா. என்ன சொல்கிறீங்க, டெய்லி படிப்பீங்களா, ஸ்கூல் போவீங்களா? ஓகே, டெய்லி ஸ்கூல் போகணும், அதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டா. ஓகேவா. ஓகே, தேங்க்யூ. உங்களோட எஜுகேஷன் நீடட் என்னவோ அதை நம்ம தொடர்ந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், இன்னமும் பண்ணி கொடுப்போம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ. ஜெய்பீம். அப்படியே கட் பண்ணிக்கோ.